அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தலைவர்களுக்கான இலக்கணம் என்ன என்பது பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரலாற்று ஆசிரியர்கள் தேடி தேடி சில குறிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய திருவள்ளுவர் கூட காட்சிக்கு எளியனால் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு அரசன் அல்லது ஒரு தலைவன் அவனை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்ப்பதற்கு எளிமையான வழிமுறைகள் இருக்கணும். காட்சிக்கு எளிய நாய். அப்புறம் எவ்வளவு சிக்கல் ஏற்பட்டாலும் அவர்கள் கடுஞ்சொல் சொல்லக்கூடாது. நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுங்களா? இதெல்லாம் சாத்தியமா? எவ்வளோ டென்ஷன் இருக்கும் அவங்களுக்குன்னு. உண்மைங்க, உண்மை. ஆனால் என்ன இலக்கணம் தெரியுமா? உன்னை நீ அந்த அளவுக்கு ஆளலைன்னா எப்படி ஒன்றை நீ அந்த அளவுக்கு ஆளலைன்னா நீ மக்களை எப்படி ஆள முடியும்? இது உலக தலைவர்கள் முன்பு இருக்கிற பெரிய கேள்வி. இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒரு போர் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். எனக்கு கூட என்ன தோணுது அப்படின்னு கேட்டால், நம்முடைய உலகம் முழுவதும் இருக்கிற தலைவர்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தணும். என்னுடைய பெரிய கனவல் அது ஒன்று. ஏன்னா அவங்க பிரச்சனைகள் அளவுக்கு மீறிய பிரச்சனைகள். அதில் முதுமை, நினைவு இழப்பு, பார்க்கின்சன்ஸ் அட்டாக், அப்புறம் எந்நேரம் அவங்களுக்குள்ள இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், மன அழுத்தம், மன உளைச்சல். அப்புறம் பதவியில் உட்கார்ந்துருக்கிற யாருமே ஒரு கம்ஃபர்டபுளாக, அதாவது சௌகரியமாக உட்கார்ந்துருக்குல்ல. எவன் கவுத்துருவானோ, எப்போ கவுத்துருவானோ, எப்படி கவுத்துருவானோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூட பார்த்தோம்ல, ரஷ்யா புதின் அவ்வளோ செல்வாக்காக இருக்கார் அப்படின்னா திடீர்னு ஒரு உள்நாட்டு போர் வந்துடுமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அவங்க வெளிநாட்டில் போய் உக்ரைனை தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அழிவு உலகத்துக்கு ஏற்படுது. நிறைய நாடுகள்லேருந்து வாய் கொடுத்து கூட அதுக்காக யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் புதின் பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு புதினுக்கே ஒரு சவால், சேலஞ்ச் அப்படின்னு. கம்யூனிஸ்ட், அதாவது சீன கம்யூனிஸ்ட் தலைவர் திடீர்னு 2-3 நாளாக அவர் காணும், மெசேஜ் வரல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வடகொரியா, தென்கொரியா, ஒவ்வொன்றில் நீங்கள் அந்த வரலாற்றை படித்து பார்த்தா தான் தலைவர்கள் என்ன பாடுபடுறாங்க, என்ன பாடுபடுத்துகிறாங்க, எப்படி என்ன பாடுபடுறாங்க, என்ன பாடுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நாம் புரிஞ்சுக்க முடியும். தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்திய இதிகாசங்களில் ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் நிறைய கருத்துக்களை முன்வைத்து, அதனால தான் மகாத்மா காந்தி ராமராஜ்யம் அப்படின்னார். என்ன அர்த்தம்? ஒரு கதை இருக்குது. ஒரு நாய் கூட தனக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது ராமரிடத்தில் போய் முறையிட்டது அப்படின்னு ஒரு கதை. இது பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார். இதெல்லாம் நீங்கள் வரலாறு இல்லையான்னு இல்லை. ஒரு தலைவனிடத்தில் தன்னுடைய வருத்தத்தை ஒரு நாய் தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட அதை கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு உயர் நிலையில் இருக்கிற ஒரு நிர்வாகிக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு அந்த கதை புலப்படுத்துது. இது உலகம் முழுக்கவும் பலவிதமான முயற்சிகள் நடந்து கொண்டே தான் இருந்தன. ஆனால் நாம் அதை சரியாக புரிஞ்சுக்கல. எல்லா மதங்களிலுமே அவங்க வடித்து வைத்திருக்கிற அந்த தலைவர்களுக்கு ஒரு சில சிறப்பு குணங்கள் இருக்கும். அதை ரொம்ப மிகையாக சொல்லுவாங்க. நான் அதில் இருக்கிற மிகையை கட் பண்ணிடுங்க. 100க்கு ஒரு 40% எக்ஸாஜரேஷன் இருக்கும். சில சமயம் 50% கூட எக்ஸாஜரேஷன் இருக்கும். அந்த மிகைப்படுத்துதலை கழிச்சிட்டு யதார்த்தமான விஷயங்களையாவது எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு முறை என்னுடைய நல்ல நண்பர் எழுத்தாளர் நாகூர் ரூமி அவருடைய புத்தகம் வரலாறு படைத்த வரலாறு, அது படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நிறைய ஆப்ரஹாம் லிங்கன், ஜவஹர்லால் நேரு, பெரிய பெரிய தலைவர்களை பற்றியெல்லாம் அவர் அதில் எழுதியிருந்தார். அப்படி எழுதிக்கிட்டே இருக்கும்போது கலீஃபா உமர் அவரை பற்றி ஒரு 2-3 செய்தி அவர் எழுதியிருந்தார். இது ஒன்று சொல்ல பாருங்களேன். அதாவது ஒருத்தர் உட்கார்றாரு. அவரால் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டவர் இவரை பார்க்க உட்கார்றாரு. உமர் அவர்களை பார்க்கறதுக்கு உட்கார்றாரு. அப்போது இவருடைய பேரை ஓடி மடியில் ஏறி தன்னுடைய தாத்தாவோட ஆசையாக விளையாடுறான். அந்த அதிகாரி கேட்குறாரு, உங்கள் பேரை தைரியமாக உங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கிறான், இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அடே என் பேரெல்லாம் என் கிட்டக்க கூட வர முடியாது, அப்படி வச்சுருக்கிறேன் நான், அப்படியே கண்டிப்பான ஆள், என் பேரை கூட என் கிட்டக்க வர முடியாது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நீ கவர்னராக இருக்கிறதுக்கு, அதாவது அந்த பகுதியினுடைய ஆளுநர், அதுக்கு நான் உனக்கு கொடுத்த உத்தரவை நான் திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படின்னார்.
அவருக்கு புரியல, என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. ஏண்டா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பேரனே நம்மளை நெருங்க முடியலன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு அபலை, ஒரு அனாதை, ஏதோ ஒரு கஷ்டத்தோடு வர்றவன் உங்கள்கிட்ட வர முடியுமா? இதே தான் நீங்கள் ராமராஜ்யத்தில் பாருங்கள், ஒரு நாய் தன்னுடைய கஷ்டத்தை கூட போய் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு தலைவனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறாங்க. மனுநீதி சோழனுடைய வரலாறு பாருங்க. ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியை இழந்த உடனே, அதுவும் அரசனுடைய குமாரனால் கொல்லப்பட்ட உடனே, எனக்கு நீதி வேணும்னு கேட்டுச்சு அப்படின்னு மனுநீதி கண்ட அந்த புராணத்தில் அந்த செய்தியை எழுதி வைக்கிறாங்க. ஸோ நெருக்கமாக இருக்கணும், மக்கள் நெருங்கக்கூடிய வகையில் இருக்கணும். அவங்க என்னமோ ஒரு அதிசயமானவங்கள வானத்திலேருந்து குதித்தவங்க இல்லை, அவங்க நம்மளேருந்து விளைஞ்சி வந்தவங்க தான். ஈஸிலி அக்சசபிள். நம்ம கஷ்டம் ஒரு இதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கவர்மெண்ட் போஸ்ட்டாக வேணாலும் இருக்கலாம். அதிகாரிகள் லெவலில் இருக்கலாம், ஏஎஸ் லெவலில் இருக்கலாம், மினிஸ்டர்ஸ் லெவலில் இருக்கலாம், சிஎம், அப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். சென்ட்ரல் என்ன வேணாலும் நீங்கள் ரேங்க் போட்டுக்கோங்க. ரேங்கை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு 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 துறைக்கு அதிகாரியாக இருக்கிறவராக இருந்தால் கூட ஈஸிலி அக்சசபிள் அப்படிங்கிற மாதிரி எளிய முறையில் நெருங்கக்கூடிய வகையில் இருக்கணும். கனிவோட ஒரு பேச்சை கேட்கணும். சில பேர் யாராவது வந்தால் உட்காருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. யாரோ ஒருத்தர் பெரியவர் வர, உட்காருங்க, உங்கள் ப்ராப்ளம் என்ன, ஒரு நிமிஷம் சுருக்கமாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய பழக்கத்தை நிர்வாக பொறுப்பில் இருக்கிற எல்லாருமே, நான் எந்த பதவியிலே குறிப்பிடல, எந்த பதவியில் இருந்தாலும் வேணும். இந்த புத்தகத்தில் நான் சொன்ன பார்த்தீங்களா, வரலாறு படைத்த வரலாறு புத்தகத்தில் அதிகாரிகளாக ஒருவரை நியமிக்கிறதுக்கு முன்னாடி உமர் ஒரு உறுதிமொழி எடுத்துக்க சொல்வாராம். என்னென்ன தெரியுமா? நான் உயர்தரமான துருக்கி குதிரைகளின் மீது பயணிக்க மாட்டேன். ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஆசை உனக்கு இருந்தால் மக்கள் சேவை செய்ய முடியாது. அப்புறம் அழகிய மிருதுவான ஆடைகளை அணிய மாட்டேன், ஏன்னா அது ஒரு வகையான ஆடம்பரம் அப்படின்னு கருதுறாரு. மிருதுமான மாவை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவை உண்ண மாட்டேன். இதை விட அடுத்தது ரொம்ப அழகு. யாரையும் வாயில் காப்பவனாக நான் நிறுத்தி வைக்க மாட்டேன். பெருந்தலைவர் காமராஜர் ஒரு ஊருக்கு போகிறாரு, உள்ள எலக்ட்ரிசிட்டி இல்லை, ட்ராவலர்ஸ் பங்களாவில், மரத்துக்கு கீழே கொண்டு போய் கட்டில் போடுங்கப்பா, படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போய் படுத்து தூங்க போகிறாரு. போலீஸ்காரர் துப்பாக்கியோடு நின்னாரு. எமனில் என்ன சுட போகிறான் இப்போ? சுட்டாதான் அப்படி என்ன, போ நீ மனுஷன் தானே, போய் தூங்கு போ, எல்லாம் காலையில் பார்த்துக்கலாம். இப்படி ஒரு மனசு பாருங்க. எனக்கு காவலுக்கு நீ ராத்திரி முழுக்க வெளியே நில்லு, நான் மரத்துக்கிட்ட படுத்துருக்கிறேன்னு சொல்லலையா? போ நீ மனுஷன் தான், இல்லை போய் படுத்து தூங்கு, என்ன பண்ணிட்டு போகிறான், காலம்பரை பார்த்துக்கலாம், தூக்கம், நீ போய் தூங்கு, நான் வெளியில் கைத்துக்கட்டில் போட்டு வெளியே படுத்துக்குவேன் அப்படின்னு ஒரு எவ்வளவு யாரையும் வாயில் காப்பவனா நிறுத்தக்கூடாது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளா சார் உலகத்தில்? என்ன நான் சொல்கிற அர்த்தத்தில் நீங்கள் முடிஞ்சதை எடுத்துக்கணும். ரொம்பவும் ஆடம்பரமான ஒரு பெரிய செட்டப்பை கொண்டாந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மக்களால் நெருங்க முடியாது. பொதுமக்கள் எளிதில் அணுகும் வண்ணம் வீட்டு வாசல் கதவு எப்போதும் திறந்திருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக சொத்து அதிகாரியால் சேர்க்கப்பட்டிருந்தால் அது பறிமுதல் செய்யப்பட்டு அரசாங்க கஜானாவில் சேர்க்கப்பட வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற யாராக இருந்தாலும் சரிதான். நான் எந்த பேரும் சொல்லலை, ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் மக்களுடைய பணத்தை எப்படியாவது கொண்டு போயிருந்தால் அது பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கஜானாவில் சேர்க்கப்பட வேண்டும். இதெல்லாம் உலகத்தினுடைய வழிகாட்டிகளாக இருந்தவர்களுடைய செயல். ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தா அவருடைய மரணமே ஏன் நடந்தது? யாரோ ஒருத்தனை அடிமையாக்கக்கூடாது, கருப்பு நிறத்தில் இருக்கிற ஒருத்தனை அடிமையாக்கக்கூடாது, அதை வழக்கறிஞர் ஆகிற போதே அடிமைகளாக இருப்பது தவறுன்னு வழக்கறிஞராக போராடினவர் ஆபிரகாம் லிங்கன். அவர் செத்ததுக்கே அதான் காரணம், அவரை கொன்னதுக்கே அதான் காரணம். ஆனால் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. தான் ஜனாதிபதியாக வந்த உடனே அவங்களுக்கான உத்தரவை பிறப்பிக்கிறாரு நம்முடைய ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். எதுக்கு சொல்ல வர, யாரை நாம் அடிமையாக வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. இந்த புத்தகத்தில் நான் படித்த இன்னொரு அழகான செய்தி, ஒருத்தர் மக்களால் புகழப்படுகிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரி ரொம்ப புகழப்படுறார். வேணுன்னே அவரை உமர் பதவியிலேருந்து நீக்கிறாரு. அவர் பார்க்க வராரு. ஆனால் நீக்கிற அதிகாரம் உங்களுக்கு என்னன்னு சண்டையில் 2 பேரும் நல்ல நண்பர்கள். எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் என்னை நீக்கினதுக்கு ஏதாவது காரணம் இருந்தால் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறார். ரொம்ப அழகான விஷயம். வேறு ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப புகழ் விரும்புகிறியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். மக்கள் உன்னை ரொம்ப புகழ்கிறாங்க. அதில் என்ன இப்போ தெரியுமா, எல்லைக்கு மீறி நீ கடவுளை விட பெரிய ஆளுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்படியா? ஆமாம், நீ வந்து கடவுளை விட பெரிய ஆள் அப்படின்னு சொன்ன உடனே இதை மக்களுக்கு நான் புரிய வைக்கணும். கடவுளை விட பெரிய ஆள்னு யாரும் இங்கே இருக்க முடியாது. என்ன மாதிரி ஒரு சாதாரணமான ஆள் தான் உன்னை அங்கே உட்காத்தி வைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு சாதாரணமான ஆள் உன்னை அந்த இடத்த விட்டு நீக்கிடலாம். இவ்வளவு சாதாரணமான என்னாலேயே உன்னை நீக்க முடியும் அப்படிங்கிற போது உன்னை அளவுக்கு மீறி கடவுள் அப்படிலாம் சொல்கிறாங்க பத்தியா, அவங்களுக்கு கொஞ்சம் மனசில் புரியணும். இறைவனுடைய பெருமை தெரியாமல் ஒன்றையே கடவுள்னு பேச ஆரம்பித்தா அது சரியாக இருக்குமா? அதுக்காகத்தான் நீக்கியிருக்கேன். நீ எந்த தப்பும் பண்ணலை, நீ எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரியும். மக்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்காக நான் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் நீ வேற ஒரு பகுதிக்கு பொறுப்பேற்று நிர்வாகத்தை தொடர்ந்து பண்ணலாம். எப்படிலாம் சிந்திச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு 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 மேல் இடத்துல இருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் பண்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிறத உலகத்தின் எந்த மூலையில் எந்த அரசர்கள் எந்த தலைவர்கள் நமக்கு வழிகாட்டி இருந்தாலும் நாம் வந்து அதை பின்பற்றுவதற்கு பழகணும். அதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பழகணும்.